ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கவனம் செலுத்த போகிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு விசை கூட உங்கள் முன்பாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இவ்விதமாக ஆண்டவர் நம்மோடு கூட வாக்கு தத்தமாக கொடுத்தாங்க. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வாக்குத்தத்தம் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசையோடு தான் அதை பெற்றுக்கொள்வோம் இல்லையா? வாக்குத்தத்தம் எனக்கு இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்வோம்? ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள இருப்போம். ஒரு முனைப்போடு இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்ளணும், அது நிறைவேறுதலை நான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கும். ஆனால் எல்லாருமே வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆர் வி ரியலி ரீச்சிங் த டெஸ்டினி? ஆண்டவர் நம்மை கொண்டு போக விரும்புகிற, நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நிலைக்கு நாம் போய் சேர முடிந்ததா என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால் நிறைய நேரங்களில் அநேகர் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவை, அதனுடைய முழுமையை சுதந்திரிக்க முடியாமலே போகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கான தடைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதில் சாபத்தீடானவைகள் என்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். அது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று தெரியல. ஆனால் ஒரு சிலர் என்னிடத்தில் சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப கரெக்டாக இருந்தது, நல்ல என்னோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொன்னீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் முழுமையாக சுதந்திரிக்க முடியாமல் இருப்பதற்கான சில காரணங்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். கொஞ்சம் நிறைய காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கிறனால கொஞ்சம் வேகமாக நான் போனாலும் நீங்கள் என் கூட நீங்கள் சீக்கிரமாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு காரியம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ காட்ஸ் பிளான் ஃபார் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், ஆண்டவர் அவர்களை குறித்து வைத்திருந்த ஒரு திட்டம், அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்க கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டுகிறது, அவங்க அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்க விரும்புகிறார், அவர்களை ரட்சிக்க விரும்புகிறார். அவர்களை விடுவித்து ரட்சிப்பது மட்டுமல்ல, அவர்களை ஒரு நலமும் விசாலமுமான, ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, நம்ம பாவத்திற்கு கீழே இருந்தோம், அடிமைத்தனத்துக்கு கீழே இருந்தோம், சாபங்களுக்கு உட்பட்டு இருந்தோம், பலவிதமான எதிர்மறையான நிலைகளிலே நம்ம வாழ்க்கை இருந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்க, ஆண்டவர் சித்தம் கொண்டு நம்மை ரட்சித்து இந்த இடத்துல நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்த அந்த ரட்சிப்புக்காக எத்தனை பேர் உண்மையா கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரட்சித்தது என்பது மிகவும் 100% நிஜமான ஒரு காரியம். அதை ருசித்திருக்கிறோம், அந்த விடுதலையை நாம் உணர்ந்திருக்கிறோம், அதனுடைய பின்னால இருக்கிற சந்தோஷத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை குறித்து நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, ஆர் வி ஸ்டில் லிவிங் எ லைஃப் ஆஃப் விக்டரி? இன்னும் தொடர்ந்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? இன்னும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மேலானதை நம்ம சுதந்திரிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா?
கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கென்று நன்மைகளை தான் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்ம இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல மேலான ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அநேக நேரங்களிலே அநேகருடைய வாழ்க்கையில அந்த விடுதலை முழுமையாக இல்லை, அந்த சந்தோஷம் நிறைவானதா இல்லை, அந்த சமாதானம் பூரணமானதா இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாமலே கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏனோதானோ என்று அவர்கள் வாழ்ந்து முடித்து விடுகிறாங்க. ஆண்டவர் நம்மளை ஒரு பெரிய அரண்மனையில ஒரு சந்தோஷமா நிறைவா வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இன்னும் ஓலை குடிசையில, நான் சொல்றது ஒரு ஒரு கம்பேரிசனா நான் சொல்றேன், உருவகமாக நான் சொல்றேன். நீங்க உடனே எல்லாரும் ஒரு பேலஸை யோசிக்காங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்கணும்னு விரும்பினா ஒரு அரண்மனையில வாழ்கிறது போல ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவருடைய பிள்ளைகளாக உயர்ந்த நிலையில மிக்க நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாமோ ஏழை போல வறுமையிலையும் தரித்திரத்திலையும் சாபத்திலையும் ஒரு நிச்சயமில்லாத நிலைமையிலையும் ஒரு குடிசை வீட்டில் வாழுகிற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொல்லி யோசித்து பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். நீங்க 15ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர்கள் 40 வருஷமா அவர் 40 வருஷமா யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் அந்த ஜனங்களை ஏன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் தடை பண்ணினார் என்பதற்கு சில காரணங்கள் இதிலே நம்ம வாசித்தோம். இன்னும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது இவைகளெல்லாம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் அவைகள் சம்பவித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு திருஷ்டாந்தங்களாய் முன் உதாரணங்களாய் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அன்னைக்கு அவருடைய தவறுகளில் இருந்து அவர்களுடைய குறைபாடுகளில் இருந்து நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோமாகில் நாமும் அதே போல நம்ம நஷ்டங்களையும் இழப்புகளையும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்காமல் நம்ம வெற்றியாய் நம்ம சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரித்து கொள்ள அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம்ம தவறு இழைத்து நம்ம கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நம்ம வேதனையோடு கூட நம்ம அந்த பாதை வழியாக கடந்து போகாமல் இருக்க தப்பித்து கொள்ள முடியும். So learn from others' mistakes so that you don't repeat the same mistakes அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவருடைய பிழைகளில் இருந்து கற்றுக்கொண்டு நம்மை திருத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கும் கற்றுக் கொடுப்பாராக, உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ 10 காரணங்கள் நான் அவங்க முன்னால் வைக்க விரும்புகிறேன். 10 அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க. சீக்கிரமாக நம்ம கற்றுக்கொள்வோம். நம்ம சீக்கிரமாக நம்ம அதை கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு தேசம், நல்ல ஒரு வாக்குத்தத்தம், நல்ல ஒரு தேவன், நல்ல ஒரு தேவனுடைய பாதுகாப்பு, நல்ல ஒரு தேவனுடைய உதவி எல்லாமே இருந்தும் ஏன்
இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே அத்தனை லட்சம் பேர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்காமல் போனார்கள். யோசுவாவும் காலேபும் மாத்திரமே சுதந்தரித்தார்கள் என்று சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ முதலாவதாக எபிரேயர் 3:19 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவர்களுடைய அவிசுவாசமே, அவருடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏதோ திடீர்னு வந்து அவர்களை விசுவாசி அப்படின்னு சொல்ல வைக்கல. அவர் செயல்களிலே செயல்பட்டவர், செயல்களிலே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்களை அவங்க பார்த்தவங்க. செங்கடலுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க, பின்னால பார்வோன் சேனை துரத்துது. உடனே ஆண்டவரை நோக்கி அவங்க ஜெபிக்கும் போது செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. இன்னும் அவங்க வனாந்தரத்தில் வந்து இருக்கிறாங்க. அந்த வனாந்தரத்தில் பசி என்ன செய்ய போறோன்னு தெரியல. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறத பார்க்குறாங்க. அவங்க இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் காடைகளை அனுப்புகிறார். தண்ணீர் வேணும்னு கேட்குறாங்க. கண்மலையில் இருந்து தண்ணீரை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு இரவும் பகலும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்களுக்கு செய்து நடத்தி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் பார்த்தீங்கன்னா பகலில் மேக ஸ்தம்பமா ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கிறது. இரவிலே அக்கினி ஸ்தம்பமா அவர்களுக்கு தேவையான வெளிச்சம், அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு தேவையான உஷ்ணம் எல்லாவற்றை கர்த்தர் கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் அவர்களோடு கூட இருந்து நடத்தி வந்தார். ஆனாலும் அவர்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமலே இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அவங்க ஆண்டவரை முழுவதுமாய் ஆண்டவரை நம்பிக்கை வைக்கல. அவங்க தங்களுக்கு வருகிற பிரச்சனையை தான் பார்க்கிறாங்க. ஆனால் கர்த்தரை அவர்கள் முழுமையாக விசுவாசிக்காமல் போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி முழுவதுமாய் கர்த்தரை விசுவாசிக்காம போனனால அவர்களால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போனது என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறோம்? அநேக கர்த்தருடைய பிரசங்கங்களை கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம். வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறோம்? அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கவலைப்படுகிறோம், சந்தேகப்படுகிறோம், பயப்படுகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை முழுமையாக நிச்சயமாக நம்ம நம்ப மறுக்கிறோம். விசுவாசத்தில் நம்ம ஆண்டவரை கனப்படுத்த தவறி விடுகிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நம்ம அவிசுவாசத்தோட வரக்கூடாது. ஜபிக்கும் போது அவிசுவாசத்தோட வரக்கூடாது. விசுவாசத்தோட நம்ம கேட்க வேண்டும். அப்படி விசுவாசத்தோட ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி நிச்சயத்தோட நம்ம கேட்போமானால் நாம் நிச்சயமாய் அவர் வைத்திருக்கிற மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். நம்ம நிறைய கேட்போம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். எல்லாம் நமக்கு தெரியும், வசனத்தை கேட்டுட்டே இருப்போம். ஆனால் விசுவாசிக்கிறதுக்கு தான் நமக்கு பிரச்சனை. சாயங்காலம் மழைக்காக ஜோமன்லாம் எல்லாரும் வாங்கன்னு சர்ச்சில் உள்ள எல்லாரையும் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டப்ப எல்லாரும் வந்தாங்களாம். எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு, ஊக்கமாக ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்களாம். ஆனால் ஒரே ஒரு அம்மா மட்டும் கொடை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அப்போ அவங்க 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 விசுவாசத்தை நம்பி அவங்க நம்பி என்ன செய்கிறாங்க? அவங்க கொடையோடு வந்தாங்க. ஞானசேகர் அங்கிள் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அவங்க கிராமத்தில் ரொம்ப நாளாக மழை இல்லாமல் இருக்கும்போது அவங்க என்ன செய்தாங்களா, சபையார் எல்லாம் சேர்ந்து அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு அந்த குளத்துக்குள்ளே அந்த இதுக்குள்ளே போய் நிற்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. இவங்க எல்லாம் ஜெபிக்க போகிறத ஊராரெலாம் வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஆனால் ஜெபித்த போது கர்த்தர் வனையை வருஷிக்க பண்ணினார். அல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். அவர் வாக்குத்தத்தத்தை செய்தார்னா அவர் அதுல உண்மை உள்ள ஆண்டவர். அவர் ஒருபோது நம்மளை என்ன செய்ய மாட்டார், அவர் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்யாமல் போகவே மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னதை அவர் நிச்சயமா செய்வார், அவர் செய்யாம விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சொன்னீங்களா இல்லையா? ஐயோ கவலையோடு இருக்கிறீங்களோ? சரி, ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் என்று நம்புவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். அப்ப சுகத்துக்காக ஜெபிக்கிறோம்னா நிச்சயமா ஆண்டவர் சுகம் தருவார். அவர் யெகோவா ரஃபா. ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். விசுவாசிங்க. ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறீங்களா, நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்பார். ஏன்னா அவர் பேரே ஜெபத்தை கேட்கிறவரு. ஹல்லேலூயா தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 65:2 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம அவிசுவாசம் நிறைய நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்து விடுகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி சொன்னதை கேட்டு புறப்பட்டவங்க தான் வழியில அவங்க நிறைய இடத்துல ஆண்டவரை முழுமையாய் நம்பாம போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு துவங்கின உங்க விசுவாசத்தை துவக்கின ஆண்டவர் அதை முடிக்கவும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. விசுவாசத்துல நீங்க தொடர்ந்து ஆண்டவரை சார்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரணம், ஏன் அவங்க சுதந்தரிக்கல, ஏன் கானானுக்குள்ள அநேகர் பிரவேசிக்கல? அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 31, 32, 33 வசனங்கள். அவர்களோ அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். நல்ல கவனிங்க. ஒருவேளை அது உண்மையாகவே தான் இருந்திருக்கும். அவங்க எல்லாம் பெரிய பெரிய ராட்சதர்கள் இருந்தது உண்மைதான். அவங்க பார்வைக்கு இவங்க எல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருந்தது உண்மைதான். ஆனால் பயம் என்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய பிரச்சனையை இன்னும் பெருசா காமிக்குது, இன்னும் அவர்களை பயங்கரமானவர்களாக தோற்றமளிக்க செய்தது. இவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்து சொன்ன ரிப்போர்ட், அந்த 12 பேர் புறப்பட்டு போகிறாங்க. மோசே அனுப்புறார், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளை அனுப்புறாங்க. போய் தேசத்தெல்லாம் 40 நாட்கள் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. வந்து சொல்லும்போது அந்த தேசம் நல்ல தேசம், அந்த தேசம் நல்ல பழங்கள் நிறைந்த தேசம், கனிகள் நிறைந்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க. அந்த ஆனால்ல தான் நமக்குமே பிரச்சனை. எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி செய்வேன்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவர் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு, ஆனா பாஸ்டர் அப்படின்றாங்க. கடைசியில் அந்த ஆனால்ல வந்து இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நெகட்டிவாக அதை கேன்சல் பண்ணுகிற மாதிரி ஆயிரும். நமக்குள்ள பயங்கள், நமக்குள்ள சந்தேகங்கள், நமக்குள்ள அவிசுவாசங்கள் அந்த நம்முடைய பிரச்சனையை என்ன செய்கிறது, நம்முடைய பிரச்சனையை பெருசாக்குகிறது, நமக்கு இருக்கிற குறைபாடுகளை பெருசாக்குகிறது, நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பெருசாக்குகிறது. இன்னைக்கு என்னென்ன தேவையோடு இருக்கிறோம், என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறோம், என்னென்ன வியாதியோடு இருக்கிறோம், ஒருவேளை அது நமக்கு முன்பாக ராட்சதன் மாதிரி அது இருக்கலாம், அது பெருசா இருக்கலாம். என் வேலை இல்லை பாஸ்டர், எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு வயசாயிருச்சு, இன்னும் இது என் வாழ்க்கையில் நடக்கலை, என் குடும்பத்தில் இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் போகலை. ஏன்னா அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்லிட்டே இருப்போம். நாங்கள் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம், எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம், அவங்க பார்வைக்கு அப்படியே தான் இருந்தோம். நிறைய காரியங்களை சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற முடியாது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். நிறைய சூழ்நிலைகளை பார்த்து பயந்து அந்த காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். ஆனால் நம்முடைய பயங்கள்
நம்முடைய விசுவாசத்தை செயலிழக்க பண்ணி விடுகிறது. ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆர்மி, அது எல்லாம் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கி ஓடி ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கோலியாத் வந்து வந்து நிற்கிறான். கோலியாத்தை பார்த்து ஐயோ இவனை பார்த்தா பயங்கரமா இருக்கே, நம்மளால இவனை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. ராஜா கூட வரமாட்டேங்கிறார் வெளியே. ஆனா ஒரு சின்ன தாவீது அவனை அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படி கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. உங்க பிரச்சனைகளுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? தைரியமாய் நிற்க பண்ணுவாராக, எதிர்க்க பண்ணுவாராக, அதை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நீக்கி போடுவாராக. ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது என்னால் முடியாது, இது நடக்காது, இதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பயப்படுகிறத விட என்னால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். இந்த ராட்சதர்கள் இவங்க பெருசாக நம்ம பார்வையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவங்க சாதாரணமானவர்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பட்டணங்களும் எவ்வளவு பெரிய அரணிப்பான பட்டணங்களும் அதை முறியடித்து அதை நமக்கு தருகிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எரிகோ கோட்டையுடைய அலங்கம் அது கிட்டத்தட்ட 4 குதிரைகளோ 8 குதிரைகளோ பூட்டிய ரதங்கள் போகக்கூடிய அளவுக்கு அகலம் உள்ள அலங்கம் தான். அதை பார்த்து இந்த ஜனங்கள் ஒருவேளை இவங்க அதெல்லாம் பற்றி அறிந்து அவங்க இது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த எரிகோவை சுதந்திரிக்க முடிந்திருக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க 6 தடவை 7 நாள் அதை சுற்றி வரணும், 6 நாள் ஒவ்வொரு தடவை சுற்றி வாங்க, 7வது நாள் 7 தடவை சுற்றி வாங்க, நான் சொல்ற வரைக்கும் யாரும் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை போட்டார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், திறக்க விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? திறந்து இவங்க பேச ஆரம்பித்திருந்தா அக்கா என்ன பெரிய அலங்கம், இதெல்லாம் எப்படி சுற்றி வந்தால் முடியும் அப்படின்லாம் நிறைய விதங்களில் அவங்க என்ன செய்வாங்க? பயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பயத்தை ஒருவேளை பயப்படுறது இயல்பாக உள்ள அனுபவம் தான். ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது மலைப்பாக இருக்கும், இந்த மலையை எப்படி தாண்டி போக போகிறேன்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். அந்த பயம் நிஜம்தான், அது உணர்வு. ஆனால் அதை தாண்டி கர்த்தருடைய வசனத்தை நம்ம பேச வேண்டும். அல்லேலூயா. மார்க் 11:23 அந்த மலையை எவனாயில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பயத்தை மேற்கொள்ள வசனத்தை சொல்லணும், வாக்குத்தத்தங்களை சொல்லணும். இது உண்மைதான், ராட்சதர்களாக இருக்கிறது உண்மைதான், பட்டணங்கள் அரணிப்பா இருக்கிறது உண்மைதான், அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன், அந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நான் நம்புவேன், அவருடைய உதவியை நான் தேடுவேன், அவரை சார்ந்து கொண்டு நான் சுதந்திரிப்பேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் எந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன், என் கூட இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவருடைய உதவியோடு நான் ராட்சதர்களை வீழ்த்துவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென். அல்லேலூயா. எனக்கு முன்பாக இருக்கிற சூழலை மலைப்பா இருக்கலாம், பயங்கரமா இருக்கலாம், பயமுறுத்துகிறதா இருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார், அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார், அவர் எனக்கு துருகமா இருக்கிறார், அவர் எனக்கு தஞ்சமா இருக்கிறார். அவரை சார்ந்து நான் மேற்கொள்ளுவேன், ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததா எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ? முறுமுறுக்கிறது. எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கிற ஆட்கள் இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் இன்னைக்கு அதை மாற்றணும். ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள பிரச்சனை அதுதான். நம்ம இந்த நாக்கில் ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா,
நம்ம வாயில தான் இருக்கு பிரச்சனையே. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் அவ்வளவு சூப்பராக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம், முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறந்துட்டு நம்ம இல்லாததை குறித்தோ அல்லது இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை குறித்தோ பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி நம்ம செய்தோம்னா ஆண்டவர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நம்ம அடைய முடியாது. ஆண்டவர் வைத்திருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வெற்றியை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனால் எப்போ நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறுமுறுக்கிறதுக்கு பதிலாக இந்த காரியத்துக்காகவும் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும், அந்த சங்கீதம் 34 பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். ஆமென், ஹல்லேலூயா. எப்போவாது ஸ்தோத்தரிப்பேனா இருக்கு, அல்லது ஏதாவது நல்லது நடந்தால் ஸ்தோத்தரிப்பேனா இருக்கு? எக்காலத்திலும். ஆமென். அவர் துதியை எப்போது என் வாயில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த வசனம் பாருங்க, 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முறுமுறுக்கிறதுக்கு பதிலாக துதிக்கும் போது, நம்ம கர்த்தரை தேடும் போது, நம்ம பயப்படுகிறதோ நமக்கு இருக்கிற குறைவுகளையோ கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேலையை ஏன் தான் எனக்கு கிடைச்சதோ, ஆண்டவர் தான் வேலைக்காக ஜெபித்திருப்போம், ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்துருப்பார். ஆனால் இந்த வேலை என்னால் முடியலை, இதுக்கு பண்ண முடியல, ஏன் தான் எனக்கு கிடைச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அல்லது சில நேரம் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். பாஸ்டர் அப்படி இருக்கார், இவர் இப்படி செய்கிறார், அவர் அப்படி பண்ணுறாரு, அவர் வீட்டுக்காரர் சரியில்லை, பேசிகிட்டே இருப்போம். கல்யாணமே ஆகாமல் கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வீட்டுக்காரர் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுக்கு வேலை கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுகிற அனுபவம் இருந்தால் வேற நல்ல சிறந்த நிலைகளுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வீட்டுக்காரரை உங்களுக்கு விருப்பமான நிலைமைக்கு கொண்டு வருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்ன சத்தமே இல்லை? ஒரு வேடிக்கையான ஒன்று ஞாபகம் வருது. ஒரு தடவை சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது ஒரு கிராமத்தில் அந்த அம்மா வீட்டுக்காரர் ஒரே கூடியையா, ரொம்ப அடியையா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் உங்கள் வீட்டுக்காரரை மாற்றுவார் அப்படின்னு. வீட்டுக்காரர்லாம் மாற்றிட வேண்டாம் ஐயா, அவர் குடிப்பழக்கத்தை மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அடப்பாவே, இந்த இதுலேயும் அவங்க ஒரு ஜோக் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சிரிப்பாக இருந்தது. அப்போ ஓகே, வினோத் பாஸ்டருக்கு அது தெரியும் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சில நேரங்களில் நம்ம சூழ்நிலைகள் பார்த்து, அது குறைவுகளை பார்த்து நம்ம மனசில் திருப்தி வராது. நம்ம முறுமுறுக்கிறோம், நம்ம எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சில நேரம் சாப்பாடு கூட பிள்ளைங்க, என்னம்மா சாப்பாடு செஞ்சுருக்கீங்க, தினமும் ரசம் சோறா, இல்லை தினமும் இதுதானா, அல்லது எதையாவது ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏதாவது ஒருவேளை உணவாது கிடைக்காதான்னு ஏக்கத்தோடு இருப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல பண்டங்கள் வாங்கி சாப்பிட முடியாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆண்டவர் கொடுத்த உணவுக்காக நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த உணவுக்காக நன்றின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. நம்ம முறுமுறுக்கிறவளா அல்ல, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முறுமுறுத்தோன்னா அதே நிலைமையில அப்படியே தான் இருக்கணும், வனாந்தரத்திலேயே தான் இருக்கணும். முறுமுறுத்துட்டே இருந்தோம், குறை சொல்லிகிட்டே இருந்தோம்னா முன்னேற முடியாது. ஆனால் முறுமுறுக்காமல் துதிக்க ஆரம்பித்தா கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. துதிக்கிற ஜனத்துக்கு ஆண்டவருடைய ஹல்லேலூயா கிருபை பெருகும். துதிக்கும் போது ஆண்டவருடைய கிருபை பெருகும் போது நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்ததை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி, வாசிக்க டைமில் விளக்குறேன். மோசே 40 நாட்கள் மலை உச்சியில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார். அப்போ வர்றதுக்கு தாமதமான உடனே இந்த ஜனங்களெல்லாம் நம்மை நடத்தி கொண்டு வந்த மோசே என்ன ஆச்சுன்னு தெரியல,
அதனால எங்களை தொடர்ந்து நடத்தி செல்லுகிறதற்கு தெய்வங்களை உண்டு பண்ணணும்னு சொல்லி ஆரோன் இடத்துல வந்து கேட்குறாங்க. ஆரோன் வந்து பெரிய ஒரு ஆள் நினச்ச பார்த்தா அவர் என்ன செய்கிறாரு, சரி நீங்கள் உங்கள் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா தங்கத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம தெய்வங்களை உண்டு பண்ணுவோன்னு சொல்லி பொண்ணு எல்லாம் காதணிகள் எல்லாம் போட்டு உருக்கி பார்த்தா ஒரு கன்றுக்குட்டி வருது. ஒரு பொன் கன்றுக்குட்டி வந்தவுடனே இதுதான் எங்களை நடத்தி வந்த தெய்வங்கள் என்று சொல்லி அவங்க அதுக்கு பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்க, ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப அருவருப்பானதாக இருக்குது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நான் எகிப்திலேருந்து அழைத்து வந்த ஜனங்களை உடனே 7வது வசனத்தில் இருக்குது, நீ உடனே போய் அவங்கள பாரு, அவங்க தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை என்பது தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை வேற எதுக்கோ நம்ம செலுத்துகிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதுக்கோ கொடுத்தது. உங்களுக்கு நல்ல உங்களை ஆளாக்கி சீராட்டி பாராட்டி உங்களை வளர்த்து இது பண்ண பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணாமல், இது இல்லை எங்கள் அம்மா அப்பா விட இவர் தான் எனக்கு ரொம்ப நல்லா செஞ்சுருக்கான்னு வேற யாரையோ நம்ம சொன்னோன்னா பெற்றோருக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் இல்லையா? படிக்க வச்சு இவ்வளவு தூரம் வளர்த்து விட்ட பெற்றோரை விட்டுட்டு வேற எதையோ ஒன்றை நம்ம முக்கியப்படுத்தணும்னா அந்த பெற்றோர் வருத்தப்படுவாங்க. அப்போ சில நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு அப்படி செஞ்சிடறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஸ்தானம், இதை விட்டுட்டு அதை வேற ஏதோ ஒன்றுக்கு ஏதோ ஒரு காரியங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அது சில நேரங்களில் அது ஆண்டவருடைய பார்வையில் அது நம்மை கெடுத்து கொள்ளுகிறதற்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஸ்தானத்தை எடுக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது ஒருவேளை பணமாக இருக்கலாம், ஏற்கனவே போன தடவை நான் அதை சொன்னேன், பொருளாக இருக்கலாம், அல்லது உலக செல்வங்களாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அல்லது வேற யாரையோ நம்ம ரொம்ப முக்கியப்படுத்துகிற ஒரு நிலைமையாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள உறவுகளாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய சினிமா நட்சத்திரங்கள், இன்னைக்கு இல்லாத ஸ்போர்ட்ஸில் உள்ள நட்சத்திரங்கள், விராட் கோலினா எனக்கு அப்படி அப்படின்னு சொல்லி பேசுறது, சிலர்லாம் அப்படி இருப்பாங்க, தளபதி ஃபேன் சொல்கிறது, அப்படிலாம் உள்ள காரியங்கள் கொஞ்சம் கவனமாக அது இருக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருச்சுன்னா அது விக்கிரகமாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களில் சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணுறது கூட விக்கிரகமாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. எதையாவது ஒன்றில் போய் உட்காந்து சேட்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறது, அல்லது எதையாவது ஒன்று அனுப்பிகிட்டே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தா மற்ற வேலையை செய்கிறது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எப்போ கொடுக்கறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எப்போ கொடுக்கறது. சிலருக்கு வேலை ரொம்ப முக்கியமாக இருக்கும், சிலருக்கு ஆண்டவரை விட அவங்க குடும்பம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்படிலாம் இல்லாதபடிக்கு கவனமாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை நம்ம நேசிக்கணும். 100% அந்த குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும், நல்ல முறையில் கவனிக்கணும், பார்க்கணும். கர்த்தர் கொடுத்த வேலையில் 100% உண்மையாக இருக்கணும். ஆனால் 100% கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களாய் மாறிவிடுமானால் அது நம்மை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் அது தடுத்து விடும். இல்லை நான் ஆண்டவரையும் பேலன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மத்தேயு 6:24 நம்ம வாசிக்கிறோம், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் முடியாது, ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும், வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து, உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கும் உலக பொருளுக்கும், தேவனுக்கும் உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களுக்கும், தேவனுக்கும் உலகத்தில் இருக்கிற உறவுகளுக்கும், தேவனுக்கும் உலகத்தில் இருக்கிற வேலை காரியங்களுக்கும், உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்துக்கும் நம்ம ரெண்டுக்கும் நம்ம இது பண்ண முடியாது. முதலாவது கர்த்தரை ஹல்லேலூயா கனம் பண்ண வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அவர்தான் எல்லாம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் அநேகர் சுதந்திரிக்கவில்லை. ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது, எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எண்ணாகமம் 16 முதல் 3 வசனங்கள், லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய
இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாப் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சில அதிகாரங்கள் உண்டு. சபையிலையும் இருக்கு, குடும்பத்தில் இருக்கு, வேலை ஸ்தலங்களில் இருக்கு. அது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதை தாண்டி முரட்டாட்டம் பண்ணுகிறது, கலகம் பண்ணுகிறது, குழப்பத்தை உண்டாக்குகிறது, பிரச்சனையை ஏற்படுத்துகிறது, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறது என்பது அது நம் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க ஒரு பெரிய ஒரு தடையாக வந்துவிடும். குடும்பம் என்று வரும்போது குடும்பத்திற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தலைவனாக கணவனை வைத்திருக்கிறார். குடும்பத்தில் ஏற்ற துணையாக மனைவியை வைத்திருக்கிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் பைபிளில் நமக்கு அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வழிமுறைகளை நம்ம பார்க்குறோம். சபையில் ஊழியக்காரர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மோசே, ஆரோன் அந்த முழு ஜனங்களை வழி நடத்தி செல்ல ஆண்டவர் ஏற்படுத்தி நபர்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சின்ன கூட்டம் கலகம் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா? எங்க கிட்ட பேச மாட்டாரா? ஒரு இடத்துல மீரியாம் ஆரோன்னு சேர்த்துட்டு மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணினாங்க. உடனே கர்த்தர் என்ன செய்தார்? மீரியாமுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்துட்டார். அப்புறம் மோசே போய் அழுது ஜெபித்து அந்த இதை சரி பண்ணாங்க. இங்கே கோராகு கூட்டம் எழும்பி தாத்தான் அபிராம் எல்லாம் சேர்ந்து மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்க ஒரு கூட்டமாக. கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா, பூமி பிளந்தவர்களை என்ன செய்ததான்? விழுங்கி போட்டதான். அப்போ அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைக்கப்பட்டவங்க உண்மைதான், அவங்க புறப்பட்டு வந்தது உண்மைதான், ஆண்டவருடைய நன்மைகளை அவங்க பார்த்தது உண்மைதான், அற்புதங்களை பார்த்தது உண்மைதான், நன்மைகளை அனுபவித்தது உண்மைதான். ஆனால் கடைசியில் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். காரணம் கலகம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க வாசிக்கிறோம். அப்ப ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிள்ளை கலகம் பண்ணும், ஏதாவது ஒரு பிள்ளை முரட்டாட்டம் பண்ணும், அது ஆசீர்வாதத்திற்கு தடையாக மாறிவிடும். பிள்ளைகள்லாம் கவனிங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து இருங்க. இது நியாயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள், இது நியாயம். கொஞ்சம் வயசு வந்துருச்சு, 18 வயசு தாண்டிருச்சு, 21 வயசு வந்துருச்சு, என் இஷ்டத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்களே என்ன செய்கிறீங்க? கேடு உண்டாக்கி கொள்ளுகிறீங்க. சமீபத்தில் ஒரு பிரச்சனை. ஒரு பிள்ளை யாரையோ விரும்பி அவன் கூட இந்த பிள்ளை பழகியிருக்கா, 4 வருஷம் பழகியிருக்கா, வீட்டுக்கு தெரியல. வயசு கம்மி, ரொம்ப கம்மி, 21, 22 வயசு. அப்போ பெற்றோருக்கு வேதனைனா தாங்க முடியல. அவங்க கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு இந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அந்த பிள்ளைகிட்ட நானும் போய் எவ்வளவோ பேசி பார்க்குறேன். ஆனால் கடைசியில் அந்த பையனோட போகிறேன்னு சொல்லி அவள் முடிவெடுத்துட்டான். போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு முடிவெடுத்துட்டு போகிறான். ரொம்ப ஆண்டவர் அறியாத குடும்பம், ரொம்ப மோசமான நிலைமையில் அந்த பிள்ளை போகிறான். நான் சொல்லி கேட்கல. கடைசியில் அந்த பிள்ளை கஷ்டமாக தான் இருக்கு அவளுடைய நிலைமையை யோசித்து பார்க்கும்போது. போயிட்டு போன பிறகு ஸ்டேட்டஸில் தாயும் தகப்பனும் எனக்கு தெய்வம் அப்படின்லாம் போட்டு வச்சிருக்கிறான். போன பிறகு என்ன பிரயோஜனம்? ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்க முடியாதுன்னு தெரியும், நல்லா இருக்க முடியாதுன்னு தெரியும் வாழ்க்கை. ஏன்னா அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அங்கே அப்படி தான் இருக்குது. கர்த்தராக பார்த்து இறங்கி ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் உண்டு. நிறைய நேரத்தில் பிள்ளைகள் இந்த மாதிரி தவறான காரியங்களில் நம்ம சிக்கி கொள்ளுகிறாங்க.
வாலிப பிள்ளைங்க தப்பான தீர்மானம் எடுக்கிறாங்க, முரட்டாட்டம் பண்ணுகிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன், நான் தற்கொலை பண்ணிக்கொள்ளுவேன், நான் அப்படி பண்ணிக்கொள்ளுவேன், இப்படி பண்ணிக்கொள்ளுவேன்னு சொல்லி அவங்க பெற்றோரை வற்புறுத்தி சில காரியங்களை செய்கிறாங்க. அது நல்லது கிடையாது. சபைக்குள்ள சில நேரங்கள் அந்த மாதிரி ஆட்கள் எழும்புவாங்க. ஊழியருக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக பேசுகிறதற்கு, குறை சொல்லுகிறதற்கு, துர்ச்செய்தியை பரப்புகிறதற்கு துணிந்து செயல்படுவாங்க. ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறார். அது ஆசீர்வாதம் கிடையாது, அது நல்லது கிடையாது. அப்போ அதை கவனமாக இருக்கணும். நமக்குன்னு வைத்திருக்கிற நன்மைகள், நமக்குன்னு வைத்திருக்கிற விடுதலை, நமக்குன்னு வைத்திருக்கிற வெற்றி, சமாதானம், சுகம், இதெல்லாம் நம்ம முழுமையாக சுதந்திரிக்கணும்னா நம்ம கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். குடும்பத்தில் மனைவிமார் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, கணவன்மார் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, வேலை ஸ்தலங்கள் அதிகாரிகளுக்கு விரோதமாக நம்ம முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. நமக்கே அது கேடாய் முடிந்து விடும். எச்சரிப்போடு இருக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும், நியாயமானதுக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். ஒருவேளை அநியாயமான காரியத்துக்கு நம்ம துணை போக வேண்டாம். அதில் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? பாதுகாப்பார், அல்லது அதை விட மேலானதை நம்ம பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கும்போது, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும்போது நிச்சயமா நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா எண்ணாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் குமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அங்கிருந்து ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ எண்ணங்கள் எல்லாம் திரும்ப அங்கே போகுது. அதே மாதிரி தான் நம்மளையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் அந்த உலகத்திற்கு நேராக, உலகத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு நேராக, உலகத்தினுடைய காரியங்களுக்கு நேராக, சிற்றின்பங்களுக்கு நேராக நம்முடைய மனம் போகுமானால் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடும். பழைய பாவ பழக்க வழக்கங்கள், பழைய சிற்றின்ப காரியங்கள், அடிமைத்தனங்கள், இதெல்லாவற்றையும் விட்டு விடுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு காலகட்டத்தில் உதவி செய்தார். அதை விட்டுட்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்தார். திரும்ப போய் அதை என்ன செய்யக்கூடாது? அதில் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. தவறான உறவுகளில், மோசமான நண்பர்கள், மோசமான அடிமைத்தனத்தின் பழக்க வழக்கங்கள், இதிலெல்லாம் இருந்து ஆண்டவர் தப்பித்து நம்மளை ரட்சித்து காப்பாற்றி கொண்டு வர்றாரு. சிலர் என்ன பண்ணுவாங்க? திரும்ப அதை தேடி போவாங்க. இந்த ஒரு வசனம் உண்டு, நாய் தன் கக்கினதை, ஆமாம், அந்த மாதிரி யோசிக்கவே அருவருப்பாக இருக்கு இல்லையா? அப்போ ஆண்டவர் அந்த அளவுக்கு அதை சொல்கிறார். அப்போ நாம் கர்த்தர் நம்மளை வேறு பிரித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், நம்மளை புது மனிதனாக மாற்றி இருக்கிறார். பழையவைகள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின இருக்குது. ஆனால் திரும்பி நம்ம பழைய வாழ்க்கை முறையை தேடி போகக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை அனுபவித்து எல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க, ஐயோ இது நல்லா இருக்குது, அது சூப்பராக இருக்குது, அது எப்படி இருக்குன்னு. ஆனால் விட்டு விட்டதை திரும்ப போய் என்ன செய்யக்கூடாது? செய்ய நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம கவனமாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னா, லோத்தின் மனைவி என்ன செஞ்சாங்க? அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு அவங்கள காப்பாற்றி ஆண்டவர் கொண்டு போறார். வேகமாக போயிருங்க, இந்த இடத்த விட்டு ஓடிருங்கன்னு சொல்றாரு, திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? திரும்பி பார்க்குறாங்க. வாக்குத்தத்தம், அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஏதாவது நன்மை ஏதாவது உண்டாச்சுதா? உப்பு தூடாக மாறிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. அதோட லைஃப் அங்கே முடிஞ்சுது. அப்போ கவனமாய் நம்ம இருக்கணும். கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார், ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார், காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார், விடுதலையாக்கி சில அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். அதில் போய் திரும்ப விழுகிறதற்கு நம்ம மைண்ட் அங்கே போகவே கூடாது. எண்ணங்கள் அதில் போகக்கூடாது. நம்ம லைஃப் ஸ்டைல் அங்கே திரும்ப போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவாராக. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில்
இப்படி பார்க்குறோம். உபாகமம் 1:26. அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தத்தை நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்ம எமோரியன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். 26ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் போங்கன்னு சொன்ன பிறகும் இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. அநேக நேரங்களில் தேவனுடைய வசனம் வழிநடத்துதல் நமக்கு வரும் பொழுது, ஆலோசனை ஆண்டவரிட சமூகத்திலிருந்து கிடைக்கும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரவாகித்து வருகிற யோர்தான் ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவங்க யோர்தானில் காலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த ஆசாரியர்கள் அந்த பிரவாகித்து வருகிறத பார்த்து பயந்து அந்த யோர்தானின் கரையில் தயங்கி நின்று கொண்டே இருந்தால் ரொம்ப நேரம் நின்றுட்டே தான் இருக்க வேண்டி இருந்திருக்கும். ஆனால் அவங்க கால்கள் பட்ட உடனே என்ன செய்ததான், தண்ணீர் 2ஆக பிரிந்தது. அப்போ கீழ்ப்படிந்தா அற்புதம் நடக்கும். கீழ்ப்படிந்தா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படிந்தா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேலானதை நாம் சுதந்திரிக்க முடியும். எங்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியாமல் ஒருவேளை முரண்டு பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏதாவது ஒரு பகுதியில் தேவனுக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு உணர்வை தருவாராக, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கீழ்ப்படுகிறது பலியை பார்க்கிலும், கீழ்ப்படிதல் ஆட்டுக்கணாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சவுலுடைய விஷயத்தில் சவுலை வெறுக்கிறதற்கான காரணம் அதுதான். அவன் கீழ்ப்படியலை, ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யலை. அதுக்கு மாறா அவன் தன்னுடைய விருப்பத்தை செய்கிறதற்கு அவன் என்ன செய்கிறான், அவன் செயல்படுகிறான் என்று சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதற்கு கீழ்ப்படுகிறது தான் உத்தமம். ஆமென், ஹல்லேலூயா. இல்லை ஆண்டவரே நான் இப்படி கொஞ்சம் செஞ்சுக்கிறேன், கொஞ்சம் டீவியேஷனை போட்டு நான் ஏன் இஷ்டத்தையும் அதில் திணிக்கிறது சரியான கீழ்ப்படிதல் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய சொன்ன உடனே கீழ்ப்படுகிறது தான் உத்தமம். ஆமென், ஹல்லேலூயா. பிறகு நான் கீழ்ப்படிந்து கொள்கிறேன்னு சொல்றது கீழ்ப்படிதல் அல்ல. டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தாமதமாக கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாமைக்கு சமமானதாக தான் கருதப்படுகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுல நம்ம உண்மையாக கீழ்ப்படுகிறோமா, முழுமையாக கீழ்ப்படுகிறோமா யோசித்து பாருங்க. ஒருவேளை கீழ்ப்படுகிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆண்டவர் இங்கே செய்யாத போகாத அப்படின்னு சொல்கிறது நமக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருப்பார், அதில் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. வசனத்தை நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியும் போது தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு ஆளை மன்னிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஐயோ, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே. ஆண்டவர் போய் பேசுன்னு சொன்னால் பேசணும், ஒப்புரவாகுன்னு சொன்னால் ஆமாம் சொல்லிட்டோம், செய்வோமா? பெஸ்ட் அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள் மாமியார் மருமகள். நேரடியாக சிலர் மேலே வைத்திருக்கிற பகையெல்லாம் நம்ம பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அது நமக்கு அது சரியானது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி உங்கள் சத்துருக்களை, மாமியார் மருமகளை சொல்லலை, நான் சொல்கிறது உண்மையாக வேற வெளியில் உள்ள சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை. அது எப்படி பாஸ்டர், அவன் என்னை எப்படிலாம் திட்டான், மானாவாரியாக கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். நம்முடைய மாம்சத்தில் அது முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை நடத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 8வது யாத்திரையாகமம் 17:7 நம்ம வாசிக்கும்பொழுது, யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 17:7,
இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இது இந்த மாசா அப்படின்னா சந்தேகப்படுது, அடிக்கடி பரீட்சை பார்க்கிறது. மேரிபா அப்படின்னா அடிக்கடி அது என்ன செய்கிறது, அவர்கள் சந்தேகப்படுகிறது. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையாங்கிறத சந்தேகப்படலாமா? சில நேரங்கள் நம்ம கேட்போம், ஏன் ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது, நீங்கள் கூட இருக்கிறீரா இல்லையா? இது நடக்கும்போது நீங்கள் எங்கே ஆண்டவரே இருந்தீங்க? வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், உலக பிரகாரமான மக்களுக்கு நடக்கிற மாதிரியே நமக்கும் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும், இழப்புகள் வரும். சில நேரங்களில் நம்ம நேசிக்கிறவங்க நம்ம விட்டு பிரிந்து போவாங்க, எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும். ஆனால் அது நடுவில் நம்ம கர்த்தரை என்றைக்கும் சந்தேகப்படவே கூடாது. ஆமென். God is good all the time. Amen. God is good all the time. எல்லா நேரத்திலையும் அவர் நல்லவராகவே தான் இருக்கிறார். அவர் நன்மைகளை செய்கிறவராக தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் பல ஜாதி ஜனங்களெல்லாம் அழித்தார் அப்படிலாம் வரும்போது சிலர் கேட்பாங்க, நீங்கள் காட் இஸ் குட்னு சொல்கிறீங்க, அவர் ஏன் இத்தனை ஆட்களெல்லாம் கொன்று போட்டார், ஜாதி ஜனங்களெல்லாம் முழுவதுமாக கொன்று போட்டார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால கர்த்தர் தீமையானவர்னு சொல்லிட முடியாது. காரணம், ஆண்டவர் ஒன்று செய்கிறதுக்கு பின்னால் காரணம் உண்டு. ஒன்று, அவர் நல்லவர் என்பதில் சந்தேகம் இல்லை, அவர் நம்மளை நேசிக்கிறாருங்கிறத சந்தேகம் இல்லை, நம்ம திருந்தணும்னு நினைக்கிறாருங்கிறதுல சந்தேகம் இல்லை, நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் நீதியையும் செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க பாவம், அவங்க அக்கிரமம் பெருகும்போது கர்த்தர் அவங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆண்டவர் அதை செய்கிறார். ஆனால் அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்ம கூட இருக்கிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க டவுட் பண்ணுறாங்க, இவங்க அப்பப்போ ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஆட்கள் அப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்ய போகிறீரா இல்லையா, இதை செய்யணும்னா இப்படி செய்யுங்க, நான் உங்களை ஆராதிக்கணும்னா, நான் சர்ச்சுக்கு வரணும்னா இதில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இப்படிலாம் சிலர் செக் வைப்பாங்க. உங்கள் செக்கெல்லாம் பார்த்து ஆண்டவர் பயப்பட மாட்டார். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறனால ஏதோ கிருபையாக மன்னிச்சு விட்டுடுறாரு. அந்த நேரத்திலலாம் ஆண்டவரை சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம்ம சந்தேக கண்கள் என்ன செய்யும், மறைத்து விடும். அதை நம்ம புரியாமல் போயிடும். இவ்வளவு ஆண்டவர் நல்லவராக இருந்திருக்கிறாருன்னு சொல்லி பின்னால் ரியலைஸ் பண்ணுறத விட இப்போவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார் எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதிலுமே சொல்லியிருக்கிறார். அப்போ ஏதாவது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை வந்தால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எங்கே போயிட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல டைம் இல்லை. 2 ஃபுட் ஸ்டெப்ஸை பார்ப்போம் ஒருத்தவன் ட்ரீமில். அப்போ ஒன்று அவனுடையது, இன்னொன்று கர்த்தருடையது. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அந்த டைமை பார்த்தா அவன் லைஃப்பில் ரொம்ப கடினமான பாதையாக இருக்கும். அப்போ அவன் கேட்பான், ஆண்டவரே, கடினமான பாதையிலெல்லாம் என் கூட இருக்கணும் நீங்கள், அப்போ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. ஆண்டவர் சொல்லுவார், நீ பார்க்குறது உன்னுடைய காலடி தடம் இல்லை, என்னுடைய காலடி தடம், நான் உன்னை தோளில் தூக்கி சுமந்துட்டு போனேன்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இது நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். போன தடவை வர்ஷிப்பில் நீங்கள் சொன்னீங்க லெவ்லின் பிரதர். அப்போ God is always faithful. அவர் எப்பவும் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார், அவர் கூட இருப்பேன்னா கூட நிச்சயமாக இருப்பார். ஹல்லேலூயா. அவரை சந்தேகப்படவே கூடாது. பக்கத்தில் ஒரு தடவை கூட சொல்லிடுவோமா, சந்தேகப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து என்னாகமம் 21:4. ஹல்லேலூயா. 21:4 வாசிக்கும் பொழுது இவங்கெல்லாம் சோர்ந்து போகிறாங்க. ஏதோம் தேசத்தை சுற்றி போகணும், ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரம் வழியாக பிரயாணம் பண்ணினாங்க. வழியின் நிமித்தம் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மனமடிவடைந்தாங்க.
இந்த பயிரெலாம் நினச்ச நேரத்தில் சுற்றி போகணும், வேறு ரூட் எடுக்கணும்னே இவங்கெல்லாம் ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க, ரொம்ப சோர்ந்து போகிறாங்க, பொறுமை இழந்து போகிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாளும் அலைஞ்சிட்டே இருக்கிறோம், இப்போவாது ஒரு முடிவு கிடைச்சிரும் நினைச்சோம், ஆனால் கிடைக்கல. இப்போவாது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்து கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் கிடைக்கல. சில நேரங்களில் காத்திருக்க வேண்டியது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா? இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். போன வாரம் பஞ்சாப்க்கு ஒரு 5 நாள் மிஷன் ட்ரிப்பு, 3 நாள் அங்கே ஊழியம். அப்போ பிளெயினில் போகும்போது என்ன வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே ஃபுட் ஆர்டர் பண்ணாதனால போகான்னு ஒன்று கேட்டோம். அப்போது ஒரு டப்பாக்குள்ளே வெந்நியை கொண்டு வந்து ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க, வச்ச அப்புறம் சாப்பிடுங்கன்னாங்க. நல்ல ருசியாக தான் இருந்தது. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக அவன் ரெடிமேடாக வச்சுருக்கான், அது உடனே கிடைக்குது. எல்லா ஆசீர்வாதமும் இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சா நல்லா இருக்காது, அதனுடைய அருமை தெரியாது இல்லையா? அது நல்ல நம்ம சில நேரங்களில் சில பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் நமக்கு தரும்போது அது எவ்வளவு ப்ரெஷியஸ் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளக்கூட சில நேரங்களில் தாமதிக்கலாம். சில நேரங்களில் அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏற்ற விதத்தில் நம்மளை உருவாக்கிட்டு நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த ரைட் டைமிங் வர்ற வரைக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சில நேரங்களில் வெயிட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு பதில் கிடைக்கலையே, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையோ அப்படின்னு சோர்ந்து போகக்கூடாது. நான் இப்படி ஜெபித்தேன், ஆண்டவர் இப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது. சிலர் அப்படி இருப்பாங்க, நான் கேட்டது வேற, ஆண்டவர் எனக்கு கொடுத்தது வேற. கல்யாண விஷயத்தில் கூட அப்படி கூட நீங்கள் எப்போ யோசிக்கலாம், ஆமாம் இல்லையா அப்படின்னு. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு சரியானதை தான் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. ஏற்ற துணை. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்புறீங்களா? ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்கன்னு 2-3 கை தான், கொஞ்சம் கை தான் உயருது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். டிஸ்கரேஜ்மெண்ட், மனமடிவடைகிறது, சோர்ந்து போகிறது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா அதுக்காக உடனே என்ன செய்கிறது? புலம்புறது. அப்படிலாம் இல்லாமல் ஆண்டவர் மேலே முழு நிச்சயமாய் நம்பிக்கை வைப்போம். நம்ம சோர்ந்து போனாலும் அவர் நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் பதில் கிடைக்கல, ஒரு தாமதமாகுதுன்னா இனிமேல் நான் ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் நான் சர்ச்சைக்கே வரமாட்டேன், இனிமேல் கர்த்தரை நான் தேட மாட்டேன்ற நிலைமைக்கு வரக்கூடாது. வந்துட்டா அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுறதுக்கு வேற யாராலையும் முடியாது. ஏன்னா அது ரொம்ப மோசமான ஒரு இடம். அப்படி ஒரு நபர் எனக்கு தெரியும், எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் இனிமேல் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். என்ன பிரதர் ஆச்சு? இல்லை, எனக்கு நான் ஒன்றுமே நல்லா நடக்க மாட்டேங்குது, நான் எல்லாம் ஜெபிக்க தான் செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அவர் வரவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா வாழ்க்கை அப்படியே ஒரு டவுன்வர்டு கர்வ், அப்படியே ஒன்று ஒன்றா தீமையான காரியங்கள்லாம் கேள்விப்பட ஆரம்பித்தேன். இங்கே நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கார் பாஸ்டர், அவர் குடிக்கிறார் பாஸ்டர், வீட்டில் வந்து சொல்கிறாங்க அடிக்கிறார் பாஸ்டர். அப்புறம் பார்த்தா இன்னும் மோசமாலாம் காரியங்கள் நடந்து ஒரு மாதிரி லெவல் போயிட்டார். அப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஆண்டவருக்குள்ளே நம்ம இருந்து நம்ம பலன் அடைந்து திரும்ப கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளேன். எது நடந்தாலும் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்கிறீங்க, எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போய் நம்ம இருந்துட்டா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இன்னும் பக்கத்தில் இருக்கிறத இவங்க எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? தப்பான ரிப்போர்ட்டை சொல்லி தப்பான காரியத்தை யோசித்து எல்லா இருதயத்தையும் மனமடிவாக்குனாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? முறுமுறுக்க, மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க, அப்படி எல்லாம் செஞ்சோடனே போங்க 40 வருஷம் ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க? அவங்கள அனுப்பிட்டாங்க. அந்த தலைமுறை முழுவதும் வனாந்தரத்தில் மடிந்து தீருமளவும் அவங்கள சுத்த விட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய மனசோர்வுகளும் நம்முடைய தவறான நிலைப்பாடுகளும் நம்ம பொறுமையற்ற நிலைமைகளும் அது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல போகிறீங்க? ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்போமானால் நிச்சயமாய் ஒரு நாளில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 4:2 இப்படிதமாக நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய
பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நாம் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைக்கு அதை அப்ளை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நிறைவேறுகிறதற்கு நாம் என்ன செய்யணும், அந்த விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம பேசணும். ஹல்லேலூயா. விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:2 வாசிக்கிறோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ we need to apply the faith. ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு நல்லா தெரியும். ஒரு சிஸ்டர் ஒவ்வொரு மாதமும் அந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வருவாங்க. அந்த வசனத்தை ரொம்ப கவனமாக கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க வாழ்க்கையில் அந்த மாதம் முழுவதும் அதை பிடித்து கொள்வாங்க, பிடித்து ஜெபிப்பாங்க. போன தடவை அவங்க ஒரு வாக்குத்தத்தம் அதை சொல்லி ஜெபித்தாங்க. அவங்க கடைசியில் வந்து சாட்சியாக சொன்னாங்க, ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், என் குடும்பத்தில் இப்படி ஒரு நன்மையை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார்னு சொல்லி அவங்க சாட்சியாக அறிவித்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பிடிக்கணும், விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கு. நம்ம விசுவாசத்தை கிரியையில் நம்ம காண்பிக்கணும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அப்படிங்கிறதுல 25 லாங் இயர்ஸ் அவன் அந்த ஃபெய்த்தை ஹோல்ட் பண்ண வேண்டியிருந்தது. சில நேரங்கள் அந்த விசுவாசத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். ஆனால் அப்பப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். அவனை திரும்பவும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறார். மேலே அண்ணாந்து பாருன்றார், கீழே கடற்கரை மணலை எண்ணி பாருங்கிறாரு. எல்லாம் சொல்லி அவனை விசுவாசத்தில் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மளும் விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். ஆபிராம் என்கிற பேரை ஆபிரகாம் என்று சொல்ல வைக்கிறார். ஆனா ஆபிரகாம்னா ஜாதி, அநேக ஜாதிகளின் தகப்பன், அதையே பேச வைக்கிறார். இப்ப பேச 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 ஒரு நாள் வந்தது, ஈசாக்கை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அதே தான். ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாம் நிறைவேறும், எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்தை நாம செயல்படுத்தணும். விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும், வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம செயல்படுத்தும் போது நிச்சயமா எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோசுவாவும் காலேபும் எண்ணாகமும் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லும்போது அவங்க வேறு ஆவி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அவங்க அந்த ராட்சதர்களை பார்த்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை நாம் போய் சுதந்திரிப்போம், கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று சொல்லி அவங்க சொன்னதை பார்க்குறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்ல யோசுவாவை போல காலேபை போல ஆவி, வேறே ஆவி உடையவர்கள். உலக பிரகாரமான மக்கள் பேசுகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது, பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, வசனம் என்ன சொல்லுகிறதோ, ஆண்டவர் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை பார்க்கவும் பேசவும் நினைக்கவும் அதை தியானிக்கவும் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யோசுவா 21:45 அந்த தான் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. தலைமை போதுகிறவர்கள் வந்து ஜெபித்து நிறைவு செய்ய போகிறாங்க. கர்த்தர் பேசின காரியங்கள்ல ஹல்லேலூயா நான் என்னை ஒப்பு கொடுக்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்க, ஹல்லேலூயா இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் நம்முடைய ஜனங்களை சந்திக்க விரும்புகிறார். அவருடைய கிருபை உள்ள வசனத்தை மகிமைப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமாகவே அவருடைய நாமத்திலே நாம் விசுவாசிப்போம். சீசலை பார்த்து அற்ப விசுவாசிகளை என்று சொன்னார். அதே வேளையில் ஒரு புறஜாதிய ஒரு ரோம இராணுவ தளபதியை பார்த்து ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பாராட்டினார். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை. ஒன்லி mere a word, that word is enough for us. ஒரு வார்த்தை. எத்தனையோ பிரசங்களை கேட்டுறீங்க, ஒரு வார்த்தை. அன்றைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில் ஒரு வார்த்தை. ஆண்டவரே என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்துன்னு வரல, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், அப்போது என் பிள்ளை பிழைப்பான், என் வேலைக்காரன் பிழைப்பா. எத்தனை பேர் எதிர்பார்ப்போன்னு இருக்கிறீங்க? கர்த்தர் அவருடைய உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஆண்டவரே உடைய வசனங்கள்லாம் ஆம் என்றும்
ஆமென் என்றும் ஆண்டவரே அதை விசுவாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு அன்றைக்கு யோசுவா போன்றவர்கள் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். மற்றவர்களெல்லாம் 10 பேர் பயந்தார்கள், ராட்சதர்கள். இப்படிப்பட்டதான மக்கள் மத்தியில் எப்படி இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொன்னார்கள். ஆனால் யோசுவா காலேப் இல்லை, கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தபடினால இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே என்னை கேள், ஜாதிகளை அப்பொழுது சுதந்திரமாகவும் பூமியின் எல்லையெல்லாம் சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்னீங்களே. தகப்பனே, பரம தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் சர்வல்லவரே, எங்கள் தேவனே, எங்கள் பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு உயர்ந்த நாமம். ஆண்டவரே, இந்த நாமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தீர். உம்முடைய ஜனங்களை கொண்டு வந்தீர். உம்முடைய வார்த்தையினால் அவர்களை சந்தித்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையினால் அவர்களை ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய கிருபையுள்ள வசனத்திற்கு மகிமை பிரஸ்தாபம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று, அது விருத்தி அடைந்தது, அது பிரசித்தமாயிற்று, அது பிரபலமாயிற்று. எங்கள் வாழ்க்கையிலே அது பிரபலமாக அது பயன்பட ஆண்டவரே கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடு இன்றைக்கு இருப்பதாக. Thank you so much for your coming. May God bless you all.